செக்யூரிட்டி வீட்டுடைய கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. பாயல் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததால டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்றாரு. அப்படி வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே தரையில ரத்தம் சிந்தி கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச செக்யூரிட்டி அது ஸ்ட்ரெயிட்டா பாயலுடைய பெட்ரூம்குள்ள போறத பார்த்து பெட்ரூம்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க அவர் பார்த்த காட்சிய அவருடைய உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டாரு. எஸ், அப்படி அவர் அங்க பார்த்தது உடல்ல பல இடங்கள்ல குத்தப்பட்டு ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்த 29 வயதான அனந்தாவுடைய மனைவி பாயலுடைய உயிரற்ற உடலை தான். பாயல் உயிரிழந்த விஷயம் போலீஸ் மற்றும் பாயலுடைய கணவருக்கும் கூடவே பாயலுடைய பேரண்ட்ஸ்க்கும் தெரிவிக்கப்படுது. சம்பவ இடத்துக்கு வந்த ஜேபி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உமேஷ் கிரைம் சீன் கண்டாமினேட் ஆகாத விதமா அதை சீல் பண்ணி பிரிசர்வ் பண்றாரு. பாயலுடைய கை ரெண்டுமே பின்பக்கமா கட்டப்பட்டிருந்ததை நோட் பண்ண உமேஷ் அங்க கிரைம் சீன்ல சிதறி கிடந்திருந்த பொருட்களையும்